ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல ஒரு விவசாயி கிட்ட போறாங்க அப்படின்னும் பொழுது அவருக்கு குறைஞ்சபட்சம் அந்த எம்எஸ்பி தொகை கொடுக்கப்படுமா அப்படின்றதுதான் அவர் வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அது இன்னும் தெளிவா தெரியல. ஒருவேளை எம்எஸ்பி அதுல வைக்கப்படுமா, இல்ல விவசாயிகள் தங்களோட பொருட்களுக்கு தாங்களே விளைய வச்சுக்கலாமா, அப்படி தங்களே விளைய வைக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்ச விளைய வச்சு அவங்களை ஏமாத்துவாங்களா அப்படின்றதெல்லாம் நடைமுறைக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். ஒரு ஒப்பந்தத்தின் கால அளவு அப்படின்றது ஒரு பயிர் கால அளவுல இருந்து அதிகபட்சமா 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுல கார்ப்பரேட்ஸ் உள்ள விவசாயிகளோட நிலத்தெல்லாம் எடுத்துப்பாங்களாமே அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் எந்த விதத்திலுமே நிலத்தை விற்பனை செய்வதோ லீஸுக்கு கொடுப்பதோ அடகு வைப்பதோ கிடையாது. ஒரு ஒப்பந்த நிறுவனம் அதாவது கார்ப்பரேட் நில உரிமையாளரோட அனுமதி இல்லாம அந்த நிலத்துல எந்த விதமான மாற்றத்தையுமே செய்ய முடியாது. சோ இதுல எந்த பிரச்சனையுமே இல்லையா, எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை அப்படி பிரச்சனைகள் வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பிரச்சனைகள் எழும் பட்சத்துல 2 தரப்புல யாரும் ஒருத்தராவது போய் போர்டு அப்ரோச் பண்ணலாம். சோ அது அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. அப்படி 30 நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனை தீர்க்கப்படல அப்படின்னா சப் மேஜிஸ்ட்ரேட்டை அணுகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருவேளை வழக்கா மாதிரி நீதிமன்றத்துக்கு போனாலும் 90% விவசாயிகளுக்கு சார்பா தான் தீர்ப்பு வரா மாதிரி இருக்கு. ஒரு நிறுவனம் விவசாயிக்கு பணம் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க அப்படின்ற பட்சத்துல தான் கொடுக்க வேண்டிய பணத்தை விட 1.5 மடங்கு அதிகமா கொடுக்கணும். அதே ஒரு விவசாயி தான் சொன்ன டேட்டுக்கு பொருட்களை டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு ஒரு நிறுவனம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அவர் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை விட அதிகமான பணத்தை அவரால் டிமாண்ட் பண்ண முடியாது. மூணாவதா ஒண்ணு சொல்லப்படுது, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அவரால் பொருட்களை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த எதிர்பாராத சூழ்நிலையை இவங்க ஏத்துக்கும் பட்சத்துல பணத்தை உடனே கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணி கேஸ் போட முடியாது. சோ எந்த காரணத்திற்காகவும் இந்த நிறுவனத்தினால அந்த விவசாயியின் நிலத்தின் மேல சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒரு வகையில் விவசாயிகளுக்கு எப்படி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் விவசாயம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட தொகையை அட்வான்ஸா கொடுத்துருவாங்க. சோ ஒரு விவசாயிக்கு விவசாயம் செய்ய தேவையான பணம் கையில கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த பொருட்களை இவங்க தான் வாங்க போறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சிருது. ஒருவேளை ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பயிர் அழுகி போயிடுது அப்படின்னாலும் அந்த நிறுவனம் முன்னாடியே கிராப் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சோ எப்படியுமே 2 தரப்புலயுமே இது நஷ்டம் இல்லாத மாதிரியும் கொண்டு போகலாம். அடுத்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், சமையல் எண்ணெய், எண்ணெய் விதைகள் முதலியவற்றை அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது முழுமையா நீக்கிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. போர், பஞ்சம், திடீர் விலையேற்றம், இயற்கை சீற்றம் இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் மறுபடியும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலில் இதை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்கு தேவையில்லாத நேரத்துல எல்லாம் இருக்கணும், தேவையான நேரத்துல மட்டும் இதை கட்டுப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே காங்கிரசும் தன்னோட தேர்தல் வாக்குறுதியில குறிப்பிட்டிருக்கு. இந்த உண்மை நாளுக்கு நாள் தெரிய தெரிய பஞ்சாப் மற்றும் ஹரியானால இருக்கிற பல விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பல விவசாய சங்கங்கள் தங்களோட ஆதரவுகளை பதிவு செஞ்சிருக்கு. விவசாயம் நஷ்டமான தொழில் அப்படின்றது வெறும் விவசாயிகளுக்கு மட்டும்தான். இதுல இடைத்தரகர்கள் கொள்ள லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கும் பலரும் இந்த இடைத்தரகர்களோட தூண்டுதல்கள் தான்.